அனைவருக்கும் வணக்கம். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் நேயர்களே, கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கும்பராசியில் வரும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் நேயர்களே, 2024 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதத்திற்கு பலன்கள் நாம் பார்க்க போகிறோம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திடகாத்திரமான உடலமைப்பு கொண்டவர்கள், நல்ல தேக ஆரோக்கியம் பெற்றவர்கள், துணிச்சல் மிக்கவர்கள், நல்ல கல்வி அறிவு பெற்றவர்கள், திறமையான நிர்வாக திறமை பெற்றவர்கள், பிரச்சனைகளை கடந்து உயர்கல்வி உண்டு, அழகாக இருப்பார்கள், தைரியம் கொண்டவர்கள் இவர்கள், வீரம் கொண்டவர்கள், கல்வியில் நிறைய தடைகள் உண்டு, அதை தாண்டி இவர்கள் உயர்கல்வியை அடைபவர்கள் இவர்கள். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். மனைவி மீது மிகுந்த பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மனைவி சொல்லே மந்திரம் என்று வாழ்பவர்கள் இவர்கள். பூரட்டாதி 1ஆம் பாதத்திற்கு செவ்வாய் அதிபதியாகிறார். பூரட்டாதி 2ஆம் பாதத்திற்கு சுக்கிரன் அதிபதியாகிறார். பூரட்டாதி 3ஆம் பாதத்திற்கு புதன் அதிபதியாகிறார். பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு சந்திரன் அதிபதியாகிறார். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு 7.5 சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. 7.5 சனி 2ஆம் பாகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள் உண்டு, வைத்திய செலவுகள் உண்டு. பிரச்சனையும் வைத்திய செலவை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். 2024 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதத்திற்கு பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே, 2024 செப்டம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, கடகத்தில் புதன் சந்திரன் இருக்க, சிம்மத்தில் சூரியன் இருக்க, கன்னியில் கேது இருக்க ப்ளஸ் சுக்கிரன் இருக்க, கும்பத்தில் சனி இருக்க, மீனத்தில் ராகு இருக்க, வயிற்றில் நோய் தொந்தரவுகள் உண்டு. திருமண தடையை காட்டுகிறது. வியாபாரத்தில் பின்னடைவை காட்டுகிறது. லாஸ்க்கான வாய்ப்பு அதிகம். வியாபாரத்தில் கவனம் தேவை. பணம் நெருக்கடிக்கான வாய்ப்புகள் உண்டு. அக்கம் பக்கத்தில் சண்டை சச்சரவுக்கான வாய்ப்புகள் உண்டு. பக்கத்து வீட்டுக்கார ஊடு தேடி பட்டியலின் சண்டைக்கு வந்து நிற்பான், பார்த்துருங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வெளிநாட்டு பயணத்தில் மகிழ்ச்சி உண்டு. இடமாற்றத்தால் மனம் கவலைகள் உண்டு. இடமாற்றம் கொஞ்சம் வேதனை தரும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே, 2024 அக்டோபர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, சிம்மத்தில் சந்திரன் இருக்க, கன்னியில் கேது புதன் சூரியன் இருக்க, துலாமில் சுக்கிரன் இருக்க, கும்பத்தில் சனி இருக்க, மீனத்தில் ராகு இருக்க. கோர்ட் கேஸ் விவகாரங்கள் பின்னடைவை தரும். கோர்ட்டில் கேஸ் இருந்து இந்த மாதம் ஃபைனல் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா கேஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டு தான் முடியும். ஜட்ஜ்மெண்ட்டு உங்களுக்கு எதிராக வரும் வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்சால் கேஸ் தள்ளி போடுங்க. தலையில் அடிபடும் வாய்ப்புகள் உண்டு. பணவரவு தடைப்படுகிறது. கோபத்தை கட்டுவது மிகுந்த நன்மை தரும். உடல் நோய் தொந்தரவுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு. வீடு தேடி வந்து சண்டைக்கு வாசலில் வந்து நிற்பார்கள். கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வீடு தேடி வரணும், என்ன பண்ணுறது? வரட்டும், பார்த்துக்க வேண்டியதுதான். அலைச்சல் உண்டு. அளவுக்கு மீறிய உழைப்பு, ஆனால் அதற்கான பலன் மிக மிக குறைவு. நீங்கள் கடுமையாக உழைத்த உழைப்பின் பலன் மற்றவர்களுக்கு போய் சேரும் வாய்ப்புகள் காட்டுகிறது. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே, 2024 நவம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, துலாமில் சந்திரன் சூரியன் இருக்க, விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் இருக்க, கும்பத்தில் சனி பகவான் இருக்க, மீனத்தில் ராகு இருக்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடு உண்டு. எதிரிகள் காணாமல் போவார்கள். எதிரிகள் ஓட ஓட விரட்டி அடிப்பீர்கள். நோய்கள் நீங்கும், கடன்கள் நீங்கும். கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக வரும். திருமணம் நல்லபடியாக கைகூடி வரும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே, 2024 டிசம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, விருச்சிகத்தில் சந்திரன் சூரியன் புதன் இருக்க, தனுசுவில் சுக்கிரன் இருக்க, கும்பத்தில் சனி இருக்க, மீனத்தில் ராகு இருக்க. எல்லா இடங்களிலும் பணம் உங்கள் கைக்கு வரும். 2 சக்கரம் 4 சக்கர கனரக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு.
கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. எதிரிகள் காணாமல் போவார்கள். எதிரில் ஓட ஓட துரத்தி அடிப்பீர்கள். திருமண பாக்கியம் கைகூடி வரும். நீங்கள் ஆரம்பிக்கும் அனைத்து விஷயங்களும் வெற்றியில் கொண்டு போய் நிறுத்தும். தொழில் எப்பொழுதும் போல் இயல்பு நிலையில் போய்கொண்டிருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கையில் இந்த மாதம் நீங்கள் நிம்மதியை எதிர்பார்க்கலாம். அஸ்ட்ரோ மாங்குடி மத யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் லிங்க் அனுப்பிச்சி விடுங்க. எல்லோரும் பார்த்து பயனடைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். இனி பதிவுகள் தொடரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.